குரங்கு சிந்துபாத்தை பிடித்து தள்ளியது. விலகி இருக்க சொல்கிறாயா? சரி, என்ன செய்ய போகிறது? பொறுத்து பார்ப்போம். ஒன்றும் புரியவில்லையே. தொடரும். குரங்குக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை. இது என்ன? வரி விளம்பரங்கள். அடகு நகைகளை மீட்டு ஷாப் விலை சவரன் ரூபாய் 1250க்கு விற்க விஜயசாந்தி பைனான்ஸ் 46 கச்சேரி ரோட் மயிலாப்பூர். இது என்ன? மனநிலை சரியில்லாத ஒரு பணக்கார அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு ஆள் தேவை. உயரம், வயது, படிப்பு அக்கறை இல்லை. பரவாயில்லை. ஆனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் வேண்டும். நமக்கு லாய்க்கப்பட மாதம் 1000 ரூபாய் வரை சம்பளம் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி: குமாரி உமா, 7 கிருஷ்ணசாமி தெரு, அண்ணா நகர், சென்னை 102. இது என்ன? விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தீங்களா? உட்காருங்க, நான் போய் சின்னம்மா கூட்டிட்டு வரேன். வணக்கம். வாங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப ஆபத்தான வேலை. மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். கரும்பு தின்ன கூலியா? என்னங்க இது? உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்போம். உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா இதுல ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டா எனக்கு வேலை கிடையாதா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நான் கூர்க்கா மாதிரி. 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டேன்னா வெளியில எடுத்த கத்திரிக்கோலை வீணாக்காம உன் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வெட்டி உன் ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிட்டு உன்னை வெளியில தள்ளிடுவேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. உங்க பேர் என்ன? ஜெயராமன். என்னங்க இது? உங்க பேர் அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதுக்காக பிறந்த உடனே வச்ச பேரை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திக்க முடியுமா? ஆய், எதிர்த்து பேசினா எனக்கு பிடிக்காது. டேய் பொடியா. 1973ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. 1980ல பாரதியார் பிறந்தார். சரிங்க. அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு? ஒரு 48 இருக்கும். சரியா சொல்லிட்டேன். எப்படி எப்படி எப்படி? ரொம்ப சுலபங்க. எங்க ஊர்ல ஒரு அறப்பைத்தியம் இருக்கு. அதுக்கு வயசு 24. அறப்பைத்தியத்துக்கே 24னா உங்களுக்கு 48. நல்ல பதில், நல்ல பதில். என்னங்க இது? சரியா சொன்னதுக்கு வெட்டுறீங்க. ஆசையில வெட்டிட்டேன். இப்படி ஒரு ஆசையா? எனக்கு எப்படி ஆசை வரும்? இது என்ன? 100 ரூபாய். என்னங்க இது? உங்க 100 ரூபாய்னு சொல்லிருக்கணும். 100 ரூபாய். நோட்டு கீழே போடுங்க. அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு. இந்த வீட்ல போட்டது போட்ட இடத்துல இருக்கணும். பொம்பளைங்க இருக்கிற இடத்துல உனக்கு சபலமே வரக்கூடாது. அஞ்சலா, என்னம்மா? எனக்கே கோபம் வருது. மூடு. இன்டர்வியூ வைக்க ஒரு முறை வேண்டாம்? தப்பி தவறி என் தலை மேல விழுந்திருந்தா
போன உயிர் உங்க அப்பனாடி கொடுப்பா கிறுக்க மாட்டோம். ஏய் எங்க அம்மாவை சொன்னா எனக்கு பொறுக்காது. ஏய் என்ன கேட்காம நீயே வெட்டின? நீ வா, அவளை பார்க்காத பைத்தியம். வாங்க அங்க போ. சட்டைய கலட்டு. எதுக்கு? சட்டைய கலட்டு. பனியன கலட்டு. ஏய் ஆய் வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. இப்போ உன் பலத்தை பார்க்கணும். டிவில பார்த்தனே ஏசியாட்டிக் 28ல சிங் சாங் சுங் தூக்குனானே, அது மாதிரி அதை தூக்கு தூக்கு தூக்கு. படியா தூக்கிட்டியே. யாருக்கிட்ட கத்துக்கிட்ட இந்த வித்தையெல்லாம்? ஏன் முழிக்கிற? சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சர்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி. இப்படி 7 பேரையும் கிழமைக்கு ஒருத்தரா வரிசையா நிக்க வச்சு வாழைத்தண்டு சீவிர மாதிரி தலைய சீவி விழா எடுத்தாரு. நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன். இத தூக்குறதா எனக்கு பெரிய கஷ்டம். புல்ல அரிக்குதுப்பா. பாத்தியா, முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது. யார் அந்த அருணாச்சல வாத்தியார்? அழுவுற? சமாதி அடைஞ்சிட்டார். அவரு செத்த உடனே உலகத்துல இருக்கிற ரவுடி கூட்டம் எல்லாம் அழுதுச்சு. சுடுகாட்டுல வச்ச மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டான். 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான். அவரு செத்த போது எத்தனை சில மாட்டோம், கரகாட்டம், தார தப்பட்டை, ஓலம், பறி. அவருக்கு உலகத்துல 5 சிஷ்யன் தான். முதல் சிஷ்யன் மெக்சிகோல இருக்கான், 2வது சிஷ்யன் இங்கிலாந்துல இருக்கான், 3வது சிஷ்யன் 3க்கு போனான், திரும்பி வரல, 4வது சிஷ்யன் பரோடால இருக்கான். தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷ்யன் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ்டர் ஜெயராம், யூ ஆர் அப்பாயிண்டட். உங்களை வேலைக்கு வச்சாச்சு. மாசம் 1000 ரூபாய் சம்பளம். சட்டை மாட்டிக்கங்க. அண்ணனை போட்டு சட்டைய மாட்டு. ஆராய்ச்சி மணி அடிக்குது. அஞ்சல, யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பார் பார், பட்டணம் பார். அம்மா, என்ன ஆச்சரியம்! இப்ப இவர் சொன்னாரே அருணாச்சல வாத்தியார், அவரோட 4வது சிஷ்யன் வந்திருக்காருமா. அவரை வர சொல்லு. அத்தை வந்து குருவே, 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 நீ என்கிட்ட விட்ட புருடாவை நான் எங்க கிட்ட விட்டுட்டேன். நான் தான் அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன் சொல்லிட்டேன். கண்டுக்காத, இல்லைன்னா 2 பேரும் டூ பண்ணி தெரிஞ்சு போயிடும். 2 பேருக்கும் வேலை கிடைக்காது. சிசியா குருவே, சிசியா குருவே, பாக்கெட்ல கை விடாதடா. சிசியா குருவே, சிசியா சிசியா. ஐ, குருவும் சிஷ்யனும் பாசத்தை பிழிறாங்க. குருவே, பரோடா எப்படி இருந்தது? பரோட்டா பரோட்டா என்ன ருசி, என்ன ருசி. ஆனா பரோட்டா இல்லன்னா பாயா இல்ல, பாயா இல்லன்னா பரோட்டா இல்ல. ஆயா எங்க இருக்குது? பரோட்டா பக்கத்துலயா, ஆயா பக்கத்துலயா? குருவுக்கு எப்பவும் தமாஷ் தான். நீங்க போன ஊரான பரோடாவை கேட்டேன். பரோட்டா பரோட்டா எங்கடா இருக்குது? வடக்கு இருக்கு. வடக்கு எங்க இருக்குது? அதுவும் தெரியாதா? பரோட்டா பரோட்டா. போதண்டா பரோட்டா. 4வது சிஷ்யா, உன் குருநாதரை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, இல்ல வெட்டிடுவேன். நான் எத்தேன்னு சொல்றது? இவன் எத்த சொன்னா எத்த சொல்லலன்னு தெரியாம நான் எத்தேன்னு சொல்றது? பரவாயில்லடா, உன் வாயால உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. என் குருநாதருக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு 63 வயசு இருக்குங்க. ஆனா என்ன பாடி, என்ன பலம், என்ன ஹைட், என்ன வெயிட். கையில இன்னைக்கும் கம்பட்டாருன்னா 12 பேரை தனி ஆடிவாருங்க. பூச்சா ஏங்க, இப்பதான் உங்க சிஷ்யன் உங்க வாத்தியார் செத்து போயிட்டாருன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னா இவன்? இப்படி எல்லாம் கேனத்தனமா சிரிக்காம உன் வாத்தியான் இருக்கானா பூட்டானான்னு சொல்லு. அது இருக்காருன்னு நினைக்கிறவருக்கு இருக்காருங்க,
பூட்டாருன்னு நினைக்கிறவங்களுக்கு பூட்டாருங்க. சீ, நீ ரொம்ப மூளையை குழப்புறப்பா. இனிமேதான் குழம்பணுமா? பாத்து விடு. அதுங்க என் குருநாதர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி உலகத்தோட கண்ணுக்கு பூட்டாருங்க. ஆனா என் கண்ணுக்கு இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இப்ப கூட ஞாபகம் இருக்குது, சாகும் போது என்ன தனியா கூப்பிட்டு, டேய் ராவணா, யாரவன்? நான் தான். டேய் என்னுடைய 5 சிஷ்யங்களையே நான் ஒன்னதான் நம்புறேன் சொன்னாரா. எங்க சொன்னாரு, டேய் உலகத்தோட கண்ணுக்கு நான் சாவரேன்னு சொல்லிட்டு சமாதிக்குள்ள போறேன், அவங்க என்ன எரிக்கட்டும். ஆனா நீ அண்டர் கிரவுண்ட்ல நேமத்தாம்பட்டில இருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு சுரங்க பாதை வெட்டுனாரு. நான் வெட்டினேன், அவர் தப்பிச்சுக்கிட்டாருங்க. அடுத்த வருஷம் பாக்குறேன், ஹைதராபாத்ல 7 வயசு பையன் கணக்கா சிலம்பாட்டம் ஆடுறாருங்க. நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே குருவே. சொல்ல வேண்டிய நிர்பந்தமே இப்பதானடா ஏற்பட்டது சிஷ்யா. அதுவும் இல்லாம குருநாதருக்கு உன் மேல நம்பிக்கையே கிடையாது. அடிக்கடி என்ன தனியா கூப்பிட்டு சொல்லுவாரு, என்னோட 5வது சிஷ்யம் ஒரு பொறுக்கி பண்ணத்தான், பேமானி, கஸ்மாலம், சோதா. என்ன ஆச்சரியம் குருவே, என்கிட்டயும் உன்னை பத்தி குருநாதர் இதே மாதிரி தான் சொன்னாரு. சீ, உங்க குருநாதருக்கு சிஷ்யன்களை மதிக்கவே தெரியல. எனக்கு உங்க 2 பேரையுமே பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருமே வேலைக்கு சேர்த்துக்கிறோம். இவனுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் கிடையாதா? ஏய் பைத்தியம் பைத்தியம், 5வது சிஷ்யன் நீயே ஜெயிச்சுட்ட, 4வது சிஷ்யன் ஜெயிக்க மாட்டாரா? அஞ்சல, என்னம்மா? இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் கொடு. சரிம்மா, வாங்க. அஞ்சனா உனக்கு என்ன வயசு? நீங்க வரலையா? ஆ. பரவாயில்ல பரவாயில்ல. ஐயா ஐயா, என்னங்க, இன்னும் 1/2 மணியில சின்னம்மா வெளியில போகணும். நீங்க கூட துணைக்கு போறீங்க. அவன் சோம்பேறி அஞ்சல, இன்னும் குளிக்கவே இல்ல. நான் பாத்தியா குளிக்காமலே ரெடி ஆயிட்டு, நான் கூட போறேன். இவர்தான் கூட போறாரு, நீங்க வீட்டுக்கு காவலா இருக்கீங்க. வேலைக்கார கைத முன்னாடி வெட்டு. இவங்க 2 பேரும் வெளியில அனுப்பிச்சு யாரும் இல்லாத நேரத்துல இந்த வயசு பையன் ராவணனை மச்சிக்கலான்னு பாக்குறியா? நடக்காதிரி. குருவே, எது எப்படியோ எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. நான் போய் குளிச்சிட்டு வரேன். குருவே, உன்னோட வயசையும் உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நைஜீரியா முடி, அல்ஜீரியா மீசை, சைபீரியா உடம்பு, சவுதி அரேபியா லுங்கி, தேகம் இரும்பு உலக்க. அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. ஓய், வருங்காலத்துல ஏன் சொத்து? என்ன பார்த்து பொறாமப்படுறிய? என்ன பண்ண முடியும்? புரட்சி தலைவரோட இளமை, நடிகர் திலகத்தோட துடிப்பு, காதல் இளவரசனோட பர்சனாலிட்டி, சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல், இதெல்லாம் என்கிட்ட இருக்கே. உன்கிட்ட பானை மாதிரி தொப்பதான் இருக்கு. அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. டேய், யானை பட்டாலும் 1000 பொன்றா விட மாட்டேன். இன்னொரு தடவையா? இதோட 43 ஆச்சுமா. மங்காத்த ஆடுவோம், இது வேணா. என்ன குருவே, சீட்டு கட்டா விளையாடுறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க. நீ வாமா. ஒரு நிமிஷம் சிஷ்யா, வெளியில போகும்போது ஏன் கூப்பிடுறீங்க? ஒரு சின்ன சந்தேகம். நாங்க போயிட்டு வந்த அப்புறம் கேளுங்க. அது இல்லம்மா, இப்போ உங்க அப்பாவால உங்களுக்கு ஆபத்து அதிகமா இல்ல உங்க அம்மாவுக்கா? பெரியம்மா வீட்டுல இருக்கிறவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கலாம். ஆமா. சின்னம்மா சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு, அதுவும் வெளியில போகுது, அவங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி. ஆமா. அப்போ ஆபத்து அதிகம் இருக்கிற சின்னம்மா பின்னாடி விஷயம் தெரியாத 5வது சிஷ்யம் போறது நல்லதா இல்ல விஷயம் தெரிஞ்ச 4வது சிஷ்யம் போறது நல்லதா? ஏய், இரு இரு, என்ன சொன்னா? இன்னொரு தடவை சொல்லு. அம்மா, எங்க குருநாதர் இருக்கிறாரு, அவரு எனக்கு தனியா சில வித்தைகள்லாம் கத்து கொடுத்துக்கிறாரு. சேனை, கருணை, உருளை, சேப்பங்கு, இந்த மாதிரி. சேனக்கருண உருள சேப்பங்க. என்ன எல்லாம் கிழங்கு பேரா இருக்கு? ஆமா, அச்சா கிழங்கு மாதிரி உடம்பு இருக்கணும். இது பாருங்க, ஆள்காட்டி வரலால அச்சா சேனை, பாம்பு வரலால அச்சா கருணை, மோதிர வரலால அச்சா உருளை, சுண்டு வரலால அச்சா சேப்பங்கு. கட்ட வரலால அது மரவள்ளி. அப்ப இதெல்லாம் இவனுக்கு தெரியாதா? அது அவங்கிட்ட குருநாதர் செத்துட்டே சொன்னார்ல, அதுக்கப்புறம் ஹைதராபாத் என்ன பார்த்தாருல்ல, அப்பதான் இந்த வித்தையெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாரு. எப்படி இருக்குது வித்தை? இந்த வித்தை நல்ல வித்தை. பொடியா நீ போகாத, தடியா நீ போ. அம்மா, ஜெயராம், அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நான் பேசாம அவரையே கூட்டிட்டு போறேன்.
அம்மா திடீர்னு இப்ப உங்க புருஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சின்ன பையன் பயப்படுவான்ல, சில வித்தைகள்லாம் தனியா சொல்லி கொடுத்துட்டு போறேன். வாடா மச்சி, வா 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 வா. வாடாய மச்சிகளா. இது சவுதி அரேபியா லுங்கி தான், சைபீரியா உடம்பு தான், அல்ஜீரியா மீசை தான், நைஜீரியா முடிதான். ஆனா அந்த முடிக்குள்ள இருக்குது சிறுமூல சகுனிது, பெருமூல சாணகியந்து. அதான் எனக்கு கச்சது பாப்பா, உனக்கு கச்சது பீப்பா. வா மச்சி வா. போலாமா? பாய். வரேன்டா பப்பாலே. மச்சிகளா மச்சிகளா பச்சிகளா பச்சிகளா. படியா அடுக்கு. அடுக்கல 5 வரலால் அடிப்பேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பூஷணி. அடுக்கு. நீ அடுக்கு. அடுக்கு அடிப்பேன். என்னமா அவனை அப்படி பார்க்காத, பார்க்காத, பார்க்காத. தடியா, என்ன தைரியம் இருந்தா என் கண் முன்னாடியே உமா கூட டூயட் பாடிட்டு இங்க வந்து கொரட்டை விட்டு தூங்குவேன். இரு திடாம பொறா கூட்டு தலையா. இப்ப எப்படி டூயட் பாடுறேன்னு பாக்குறேன். என்ன என்னடா அது? கேள்வியா கேக்குற? தொட்டு தொட்டு பாக்கணும், தொணதொணன்னு பேசணும், என் கனவுல வந்து உமா கூட டூயட் பாடிட்டு கேள்வி கேள்வி. நானா? உன் கனவுலையா உமா கூட டூயட் பண்ணனா? உன் கனவுல டூயட் தானே பண்ணேன். என் கனவுல எல்லாம் அங்க கூட நீதான் கட்சியில தலைக்கு தண்ணி ஊத்துற. போடா, எனக்கு உமாடா, உனக்கு தலாண்டிடா போனி.